சட்டப்பேரவையில் முதல்வர் ஆளுநருக்கு பதில் உரை அளிச்சிருக்காரு. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு, உரை எப்படி இருந்துச்சு? அது இன்றைய கூட்டத்தருடைய கடைசி நாளில் முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கூறிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரப்பூர்வமாக அவர் பதிலளிப்பார், மறுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவருடைய உரையில ஒரு சினிமாத்தனமான வசனங்கள் அதிகம் மிகைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதே போன்று ஒரு சவால் விட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தை ஜாலங்களையும் பார்க்க முடிந்தது. மக்கள் அதையெல்லாம் அவரிடம் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நேற்றைய தினம் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சியிலே கடந்த 40 நாட்களிலே நடைபெற்றிருப்பது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருந்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பாதக செயல்களில் ஈடுபட்டிருப்பதை ஆதாரத்துடன் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு நிச்சயமாக மறுத்து தன்னுடைய கருத்துக்களை முதல்வர் அவர்கள் தெரிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. அதை முதலமைச்சர் அவர்கள் பேசவில்லை. மாறாக எதிர்க்கட்சியினரை சீண்டும் வகையில்தான் அவருடைய உரை அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லோருமே எழுந்து நின்று அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். மரபின்படி முதல்வர் பேசிய பிறகு வாய்ப்பை தருகிறேன் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் உடனுக்குடன் பதிலளிக்க வேண்டும், கடந்த காலத்திலே எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் அந்த நேரத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தினார்கள். இந்த நேரத்தில் ஆளுங்கட்சியினர் தரப்பிலும் ஒரு பெருத்த எதிர்ப்பை தெளிவுபடுத்தினார்கள். இந்த நேரத்தில் தான் தங்களுடைய நியாயமான வாய்ப்புகள், உடனுக்குடன் பதிலளிக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் திமுகவினர் வெளிநடப்பு செய்தார்கள். அதற்கு ஆதரவாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நானும், தமிழக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் சகோதரர் நித்யானந்தன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்து நாங்களும் அதை வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்றைய இந்த நிறைவு நாளிலே ஒரு ஆக்கப்பூர்வமாக, ஒரு கண்ணியமாக இந்த அவை நடைபெற்றிருந்திருக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏன் இவ்வளவு கடுமை காட்டினார், ஆவேசம் காட்டினார் என்று நமக்கு தெரியவில்லை. பேரவைத் தலைவர் அவர்களும் உடனுக்குடன் பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பை எதிர்க்கட்சித் தலைவருக்கு கொடுத்திருந்தால் இன்றைய வெளிநடப்பு நிகழ்ந்திருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து.